ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசம் கோச்சி ஜெகநாத். இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இந்த புடவை தான் கட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரேட். ஒரே டைம் தான் பர்த்டே அன்றைக்கி தான் கட்டியிருந்தேன். திருப்பி இன்னொரு வாட்டி கட் பண்ணால் ஆசையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம அங்கே போயிட்டு என்னென்ன வாங்க போகிறோம், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்ன சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து நானும் பெரிய மாமியாரும் போகிறோம். நம்ம மாமியாரையும் கூப்பிட்டேன். அவங்க வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் பெரிய மாமியாரும் போய் பார்த்துட்டு கொஞ்சம் சுற்றிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவேன். நான் எப்போவுமே கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்க மாதிரி இருக்கா, அதனால் போய் சுற்றிட்டு கொஞ்சம் வந்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வெளில போனாவே கொஞ்சம் நல்லா நார்மலாகிடும் இல்லைங்களா? அதனால தான் சரி ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அங்கே போயிட்டு என்ன வாங்க போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், மாமியார் வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. எங்கள் மாமியார் வந்து விட வந்திருக்காங்க. போயிட்டுருக்கோம். अच्छी 10-15 मिनट खंड अच्छी ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டோம். நின்றுருக்கோம் எல்லோரும். பாருங்க, பஜார் உப்பரில் தான் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் இங்கே தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் நிற்கும். இந்த பக்கம் தான் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி. இந்த பக்கம் வந்து காய்கறி வச்சுருப்பாங்க. இவ்வளோ நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறது. மாமியார் அங்கே நின்றுட்டுருக்காங்க. பாருங்கள், இங்கே கடை எல்லாம் பாருங்கள். இங்கே வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டோம். இது வந்து கவர்மெண்ட்டோட பஸ்ஸு. இதில் வந்து லேடிஸ்க்கு வந்து 5 ரூபா வாங்குவாங்க. எனக்கும் மாமியாருக்கும் வந்து பெரிய மாமியாருக்கும் வந்து 10 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பள்ளிக்கூட்டம் வரைக்கும் வந்தோம். இந்த எடுத்தது வந்து பள்ளிக்கூட்டத்தில் தான். அதுக்கப்புறம் ஜக்கசிங்பூரில் தான் அந்த இது இருக்குது. இதுதான் கவர்மெண்ட்டோட பஸ்ஸு. முன்னாடி இருந்துச்சு இந்த பஸ்ஸு. பட் இப்போ வந்து வேறவங்க இருக்கிறதுனால வேறவங்க அரைச்சி மாற்றிட்டதுனால திருப்ப கலர் மாற்றிட்டுருக்காங்க. இது வயல் வந்து நல்லா பசேன்னு இருந்துச்சு. அது உங்ககிட்ட காமிக்கலாமே சொல்லிட்டு தான் காமிச்சிட்ருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களோட ஏரியா அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் அதெல்லாமே காமிங்க, பச்சை பசேன்னு இந்த நெல் அறுவடை பண்ணுற மாதிரி அது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் காட்டலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் மாமியாரும் வந்து போயிட்டுருக்கோம். ஜெகத்சிங்பூரில் இறங்கிட்டோம். அங்கேருந்து போகும்போது பார்க்கும்போது ரக்ஷாபந்தன் இல்லைங்களா, அடுத்த மாதம் 9ஆம் தேதி ரக்ஷாபந்தனால ராக்கி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பார்க்கவே அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. என்னை வந்து ஒடிசாவில் வந்து ஒரு அண்ணா வந்து தங்கச்சியாக வந்து இது பண்ணியிருக்காங்க. நானும் அவங்களுக்கு வந்து ராக்கி போடுவேன் எப்போவுமே. எந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அவங்களுக்காக நான் வந்து ராக்கிக்காக காசு அமுச்சு விட்டுருவேன். ஒரே ஒரு வருஷம் மட்டும் அண்ணா வந்து வச்சு ராக்கி கட்டினேன், அவ்வளோதான். இந்த வருஷமாச்சு அவங்கள நேரடியாக பார்த்து கட்டலான்னு பார்த்தா இந்த வருஷம் முடியல. அவங்க வெளியில் இருக்காங்க, அதனால் என்னால் முடியல. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோவில் தான் நாங்கள் வந்து வந்தோம். ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாமே நீங்கள் வந்து நான் அதிகமாக இந்த மாதிரி வெளிலலாம் அதிகமாக வந்தது இல்லைங்களா. சரி, ஆட்டோவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவிலேயே நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து கிளிப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பஜார்கிட்ட நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை.
என்ன பொருள் வாங்கினாலும் 99 ருபீஸ் இங்கேயே போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, அதுதான் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே என்னென்ன பொருள் போட்டிருக்காங்களோ எல்லாமே. பட் வந்து குவாலிட்டி வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை. 99 ருபீஸ் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் அவங்க எந்த அளவுக்கெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெனாயிலு, அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறம் வந்து தட்டுங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒன்று 100 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. மேட் வந்து 2 100 ரூபா. அதுக்கப்புறம் வந்து டெட்டி பேரு, ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா குவாலிட்டியில் வந்து ரொம்ப வந்து இதுவாக இருந்துச்சு. எனக்கு எதுவுமே வாங்கணும்னு தோணல. நான் எதுவுமே வாங்கலை. பெரிய மாமியார் மட்டும் வாங்கியிருந்தாங்க. என்ன வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்லேயே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்க. அதுக்கப்புறம் உண்டியல், ஸ்டாண்டு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருந்துச்சு. ஆனால் கண் குளிர்ச்சியாக பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து 99 ருபீஸ் மட்டும்தான். பாருங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அங்கே வந்து லைவாகவே நான் உங்களுக்கு போட்டலான்னு நினச்சேன். பட் வந்து பேக்ரவுண்டில் வந்து சாங் போடுறாங்க, அதனால தான். இது வந்து நான்ஸ்டிக் மாதிரியே வந்து பூசி விட்டுருக்காங்க பெயிண்டிங். அது பூசி இருக்கிறதெல்லாம் பெயிண்டிங். கீழே வச்ச உடனே கடற்கடன்னு சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் வந்து பெரிய மாமியார் வந்து டீ குடிப்பாங்க. அவங்களுக்காக இதை கொடுத்தோம்னா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஸ்டீல் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸ்டீல் மாதிரி இருந்தால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சட்டி எல்லாமே 99 ருபீஸ், ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம். ட்ரெஸ்ஸில் வந்து கை இல்லாமல் இருந்துச்சு. ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால மாமியாருக்கு வந்து வாங்கலை. ஏன்னா அவங்க பேத்திங்க எல்லாமே வந்து ஸ்லீவ்லெஸ் இல்லாமல் போட மாட்டாங்க, ஸ்லீவோடு போடுவாங்க. அப்படின்றதுனால அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்களும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். ஆனால் குட்டி குட்டி பாப்பாங்களுக்காக செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் டெட்டி பேரை பார்த்த உடனே எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து ரொம்ப ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்க்கும்போது ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தட்டு ஸ்டாண்டை வந்து பார்த்தேன். தட்டுங்க நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒன்று 99 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 லிட்டர் மாதிரி பெனாயிலெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆஃப் நிக்கரு, அதுக்கப்புறம் வந்து இந்த பூக்கூடை, ஸ்டேபிளு, பிளாஸ்டிக்கில் தான் நிறைய பொருள் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸ்க்ரீனு அது எல்லாமே இருந்துச்சு. கூடைங்க அது எல்லாமே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து முன்ன காலத்தில் வந்து இது வந்து ஒரு ஃபிலிம் ஹாலாக இருந்துச்சாம். இப்போ தான் அதை வந்து மாற்றி இந்த மாதிரி 99 பஜார், அது பேரே வந்து 99 பஜார் அப்படின்னு போட்டிருக்காங்க. குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் சின்ன சின்ன பசங்களுக்கு நான் கூட பார்த்தேன், ஒரு டாப் ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட சைஸு கிடைக்கும் அப்படின்னா. வெறும் குட்டி குட்டியாக இருந்துச்சு. குட்டி குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி டாப்ஸ், ஓப்பன் டாப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவே வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதனால என்னால் வாங்க முடியல. நான் டோட்டலாக சொல்ல போனால் நான் எதுவுமே வாங்கலை. பெரிய மாமியார் மட்டும்தான் வாங்கினாங்க. அதுலேயும் வந்து ஷர்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது 99 அப்படின்றத நம்பவே முடியல. சரி நல்லா இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷர்ட்ஸ் அது எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மிடி மாதிரி இருந்துச்சு, பாவாடை சட்டை மாதிரி. ஆனால் அதுக்கு பாவாடை கிடையாது, பாவாடை மட்டும்தான் இருக்குது, சட்டை கிடையாது. நானும் தேடி பார்த்தேன் எங்கேயாவது சட்டை இருக்குதான்னு பார்த்தா வெறும் பாவாடை மட்டும்தான் இருந்துச்சு. குட்டி குட்டி பாப்பாங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பேர் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ஷீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. 199 ருபீஸ் இது எல்லாமே. பட் பெட்ஷீட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு டல் கலராக இருந்துச்சு, ரொம்ப மெலீஸாக இருந்துச்சு. பட் 99 ருபீஸ் ஓகே, ஒர்த்தபிள் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. நாமெல்லாம் போடவும் மாட்டோம், சும்மா அழகை மட்டும் பார்த்துட்டு இது என்ஜாய் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளாத்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து வர்ஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் மாமியார் வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தாங்க, பெரிய மாமியார். நானும் நம்ம மாமியாரும் கூப்பிட்டு இருந்தேன், அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வந்திருந்தாங்கன்னா 3 பேரும் போயிருக்கலாம். அவங்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். 99 ஓகே. பட் வந்து அது குவாலிட்டி வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே, இந்த மாதிரி ஃப்ராக் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
நிறைய பொருட்கள் நல்லா ஒரு குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. இந்த ஜிகு ஜிகுன்னு இந்த பேண்ட் பெருசாக இருக்கும் பேண்ட், அது என்னவோ பேண்ட் பேர் சொல்லுவாங்க, அது கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் எப்போவுமே போட்டது கிடையாது. நம்ம போடணும்னு நினச்சாவும் நம்மளால் போட முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே ஒரு மாதிரி பஃபன் மாதிரி இருக்கும். இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஓகே தான். நான் கூட நினச்சேன் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்துடுச்சுடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கமாக இந்த மாதிரி ஹோல்சேல்ஸ் கடைங்கள்லாம் இருக்கும். எக்கச்சக்கமாக நம்ம அதிகமாக சுற்றலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு யாருமே இது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ஃபோட்டோ பார்த்த உடனே ரொம்ப ஆசையாயிடுச்சு. அதுக்குனால பார்த்துட்டு இருந்தேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ தெரியல, அதுக்கப்புறம் வாங்கலை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பேக் அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தொடப்போம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே இருந்துச்சு. இது வந்து ஷோக்காக நம்ம வந்து வைப்போம் இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் டம்ளரு 6 டம்ளர் வந்து 99 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க விதவிதமாக. நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம திருவிழாவுக்கு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு கப்பு வந்து 5 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இது பண்ணேன். அதுக்கப்புறம் பேகுங்கெல்லாம் பார்த்தேன். பேகுங்க எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பேக் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா அது சுத்தமாக வந்து என்னென்னா தூரமாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிளாத் வந்து நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஜார் வந்து 3 பீஸ் வந்து 100 ரூபாவா, 99 ருபீஸா. நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் உப்பு டப்பா எல்லாம் அதெல்லாமே வைக்க நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து சோன் பப்டி பார்த்தீங்களா, 2 பேக்கெட் வந்து 99 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் போட்டிருந்தாங்க. பல்பு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பசங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பீத்தாம்பரி பவுடர் எல்லாமே வச்சுருந்தாங்க. 2 பீத்தாம்பரி பவுடர் வந்து 99 ருபீஸ் அந்த மாதிரி. நான் சொன்னேன் இது எடுக்க வேண்டாம், நம்ம வந்து அங்கே இன்னொன்று தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. நான் ஆல்ரெடி வந்து பூஜை விலைக்கு வந்து நான் அங்கே வாங்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா திருவிழாவிலே, அதனால் நான் இங்கே எதுவுமே வாங்கலை. ஆனால் வெயிட் நல்லா கொஞ்சம் இருந்துச்சு. இதெல்லாமே பித்தளை பாத்திரம் தான். பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து மேட் இப்படி லென்த்தாக போடுற மாதிரி. இதுவும் வந்து 99 ருபீஸ் ஒரு பீஸு. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதுவே குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா 2 வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சென்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஹார்டின் டெடி பேர் மட்டும் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண் குளிர்ச்சியாக பார்க்கலாம், எல்லாமே தொடலாம், எல்லாமே பண்ணலாம். பட் நம்மளுக்கு வீட்டுக்கு வாங்கணுன்னா கொஞ்சம் யோசித்து வாங்கலாம். பூட்டு எல்லாமே, இந்த செருப்பு எல்லாமே, செருப்பு கூட 99 ருபீஸ் தான். பட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம இது யூஸ் பண்ணி தண்ணியில் அதெல்லாமே நம்ம வந்து போக போகிறோம், எதுக்கு சும்மா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமியாரும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ரொம்ப வந்து வெயிலாக இருந்துச்சுங்களா, நானும் வந்து இன்றைக்கி விரதம் அப்படின்றதுனால வேறு எதுவுமே சாப்பிட முடியாதுன்றதுனால வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் வந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு எனக்கு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் மாமியாருக்கு வந்து வளையல் போடல பெரிய மாமியார் கையில், அதனால் அவங்களுக்காக வந்து ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் வாங்கி எல்லாமே வந்து கவுண்டிங் போட்டுக்கிட்டு இருந்தோம். எனக்கு தேவையான லைட்டரு அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கினோம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருந்தோம். நீங்களே பாருங்கள், வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மழை வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், நாங்கள் நினச்சதும் ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று தான். கிளம்பிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப டயர்டாக இருக்கு. வந்துட்டோம். பெரிய மாமியார் தான் வாங்கியிருக்காங்க. எனக்கு அதில் வந்து எதுவுமே பிடிக்கல பர்சனலாக. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாகவே 99 ருபீஸ் இந்த இது. அதுக்கப்புறம் செப்பல், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் பீத்தாம்பரி பவுடர். இது வந்து டீ வைக்கிறதுக்காக ஸ்டீல் இது. இது வந்து குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் এটা ଖୋଲା ମୁଁ ଗୋଡ଼ ଫୁଟିଗଲା ମୁଁ ଆଣିକି ଆଇଲି।
ବଡ଼ ଗୋଟେ କିଣିଦେଲା ଫୁଟି ଯାଉଛି వెనకాల స్లిప్పర్ లైటర్ அனுச்சு 2 ஃபைல் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து க்ரீமு இது எல்லாமே ஃபுல்லாக வந்து வளையல் ପାଣିଚୁଡ଼ି ମିଳିଲା 20 ଟଙ୍କାରେ ପ୍ଲେନ୍ ଅଧିକ ନିଅନ୍ତି 30 ଟଙ୍କା ନିଅନ୍ତି ନା ନା 30 ଟଙ୍କା ନେଉଛନ୍ତି ନା ସେଇଠି 25 ଟଙ୍କା ଲେଖା ନେଇଥିଲା ஒயிட் கலர் ஒன்று இது ஃபுல்லாகவே ஒயிட்டு இந்த கலர் இவ்வளோ தான் ஷாப்பிங் பண்ணோம் எங்களால் சுத்தமாக முடியல எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் பாய்.